இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சினிமா விமர்சகர் கோடங்கி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கோடங்கி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நடிகை த்ரிஷா மீதான இந்த விமர்சனம் இட் ஹாஸ் ஓப்பன் த பண்டோரா பாக்ஸ்னே சொல்லலாம். இன்னைக்கு த்ரிஷான் மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் பல்வேறு நடிகைகள் பல்வேறு பெண்களுமே கூட அரசியல் களத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான அருவருப்பான விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு உச்ச நடிகையாக இருக்கக்கூடிய த்ரிஷாவுக்கும் இதே மாதிரியான ஒரு விமர்சனம் தான். ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடிகர் சங்கம் தரப்புல இருந்தோ வரல, இல்லை சம்மந்தப்பட்ட யாரோடு இணைச்சு பேசினாங்களோ அந்த கட்சி தரப்புல இருந்தோ எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலா முதல்ல இந்த மாதிரி தகவலை பொதுவெளியில பேசக்கூடாது என்பது ஒரு நிச்சயமா பொது அந்த விஷயங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள்னு சொல்லுகிறவங்களுக்கு ஒரு நாகரிக அரசியல் பண்ண முதல்ல தெரியணும். இது மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி நடிகர்கள் சம்பந்தமா எந்த தகவல் வந்தாலும், நடிகை தொடர்பான எந்த தகவல் வந்தாலும் உடனடியாக அந்த அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதனால அங்கெல்லாம் எந்த அதாவது சரியான கருத்தோ தவறான கருத்தோ யார் பேசினாலும் அங்க உடனடியே எதிர்வினை இருக்கு. பட் இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கடந்த காலங்களில் நிறைய நடந்துச்சு. இப்ப இடையில கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது, மீண்டும் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. வந்த பிறகு சம்பந்தப்பட்ட அந்த யார் இதை பேசியிருக்கணும் அப்படின்னா அவங்க இப்ப இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிற நம்ம சகோதரி த்ரிஷா இந்த விஷயத்துல இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதை சொல்லி 2-3 நாட்களாகி எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்காங்க. தப்பு, அவர் பேசுற தப்பு, நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்து தவறு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசின பிறகு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததை முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். ஒண்ணு சரி, இன்னைக்காவது அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாய கடமை டிவி கேட்கிருக்கு. ஏன்னா அவர் தான் விஜய் குறித்து தான் அவர் பேசியிருக்காங்க. விஜய் இந்த விஷயத்துல ஏன் மௌனமாக இருக்காரு? எதுக்குதான் பேச மாட்டேங்கிறார் சார்? அவர் படத்துக்கும் பேச மாட்டேங்கிறார், அவர் மற்ற எந்த விஷயத்துக்கும் பாஜக குறித்து பேச மாட்டாரு. நயினார் நாகேந்திரன் என்பவர் ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில ஒரு தவறான விஷயத்தை, ஒரு தனிப்பட்ட விஷயத்தை பொதுவெளியில அவர் பேசியது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு கூட, ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதற்கு கூட நடிகர் விஜய்க்கு ஏன் அமைதி காக்கிறார் என்ற கேள்விக்கு விடை தெரியவே மாட்டேங்குது. ஆனால் இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி பேச்சு எந்த அரசியல் தலைவரும் செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், இவங்க எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பெண்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பாங்க? பெண்களிடம் போய் என்ன கேட்பாங்க, என்னன்னு சொல்லி பேசுவாங்க? சோ ஒட்டுமொத்தமாக நயினார் அவர்கள் செய்தது மிக மிக தவறான விஷயம். அந்த கட்சியில அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இப்ப வானதி அவர்கள் பேசும்போது எங்கேயோ நடக்காத விஷயத்த பேசின மாதிரி இது பெருசுபடுத்துறாங்கன்னு பேசுறாங்க. அக்கா தமிழிசை கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ பல பேரும் அவர்கள் அங்க இருக்கிறவர்களே எதிர்வினை ஆட்ட மாட்டேங்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்க விஷயம். இதுல நடிகர் சங்கம் ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். எதிர்காலங்கள்ல இது மாதிரி தொடர்கதையா இருந்தால் பெண்களுக்கு என்ன பெரிய அப்புறம் மரியாதை கொடுக்கப்படும்? அந்த உறுப்பினருக்கே மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. அப்ப நடிகர் சங்கம் இதுல தலையிடணும், தயாரிப்பாளர் சங்கம் தலையிடணும், திரையுலக அமைப்புகள் அனைத்துமே எதிர்த்து குரல் கொடுக்கணும். ஏன் கொடுக்காம இருக்காங்கன்னா, ஒருவேளை ஒன்றியத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க, அந்த கட்சியினுடைய தலைவர் இங்க பேசிட்டாரு, நாம ஏதாவது பேச போனா நம்ம மீது ஏதாவது வழக்குகள் பாயுமோ, அல்ல அவர்கள் எடுக்கிற மாதிரி ஏதாவது தன்னாட்சி அமைப்புகள் நம்ம மீது பாஞ்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்களா? சம்பந்தப்பட்ட விஜய் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறார்? அந்த கேள்விக்கு யார் விடை சொல்லுவாங்க? இதுவரையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல சார். அவர் பேச வேண்டிய நேரத்தை பேச மாட்டேங்கிறார். அதுதான் அவர்கிட்ட பெரிய மைனஸே. பேசக்கூடாத நேரத்தில் எதையாவது பேசி மாட்டிக்கிறாரு. சிக்கலிலே நீடித்து கொண்டே இருந்தால் மக்கள்கிட்ட போய் எப்படி இவர்கள் பெண்களுக்கு நாங்க உரிய பாதுகாப்பு தருவோம்னு விஜய் சொல்றாருல, என்ன போய் கேட்பாரு? அவரை வைத்து விமர்சனம் வருகிறது. அந்த விமர்சனத்துக்கு விஜயால் பதில் சொல்ல முடியல. ஒரு சமூக அளவுல மக்களுமே இது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ன்ற ஒரு தைரியம் வந்துருச்சோ? ஆபத்தான போக்கு சார் அது. நீங்க சொல்ற உண்மையிலேயே அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு பெண்கள் பேசுகிற பேச்சு, இப்ப நீங்க நிறைய பெண்கள் இல்லாத விஷயங்களிலே ஊதி பெருசாக்கிட்டே இருக்காங்க. இல்லாத விஷயத்தை வதந்திகளை பரப்புவதில் ரொம்ப மன்னர்களா இருக்கிறாங்க. ஆபத்தான அரசியலை நோக்கி நம்ம இந்த ஜென்சி கூட்டம் தப்பா போயிட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சமீபத்துல சேலத்துல நடந்த அந்த கூட்டத்திலே பாருங்க, ஒரு பெண் பேசுறாங்க, 41 பேர் மரணத்துக்கு ஊசி போட்டு கொண்டிருக்காங்கன்னு பேசி வைரல் ஆயிருக்கு அந்த வீடியோ. அப்ப அந்த பெண்ணை இப்ப சிபிஐ கூட்டு விசாரிக்க வேணாமா? இது மாதிரி பல விஷயம். நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஆபத்தான அரசியலை நோக்கி நகருது. ஆரோக்கியமான அரசியல் இங்க இல்ல. அநாகரிகமான அரசியல், கேவலமான அரசியல் நோக்கி போகுது. சமூகம் சீர்கெட்டு போறதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வேடிக்கை பாக்குறாங்க, அனுபவசாலிகளே வேடிக்கை பாக்குறாங்க. சார், வேதனையா இருக்கு நமக்கு. இதை செய்ய வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நாகரிக விஷயத்தை அவர் கையில் எடுக்கலன்னா வருகிற காலங்கள் இன்னும் மோசமாயிடும். டெக்னாலஜி வேற தப்பா நிறைய விஷயத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்குது. அதெல்லாம் தாண்டிதான் மக்கள்கிட்ட நிக்கணும். நம்ம என்ன பண்றோம்ன்றதுதான் நமக்கு எதிர்வினை ஆற்றோம். கண்ணாடி மாதிரி சார், நீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அவர் பேசிட்டு போய் மக்கள்கிட்ட போய் எப்படி கேட்பார்? நயினார் நாகேந்திரன் போய் பெண்களுக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன்னு பேச முடியுமா அவரால்? அவர் கட்சிக்கு அது டேமேஜ் இல்லையா?
அந்த கட்சி தலைமை வந்து என்ன முடிவு எடுக்கணும்? இப்ப இவரே ஒரு மாநில தலைமை, தேசிய தலைமை என்ன பண்ண விரும்பால நடவடிக்கை எடுக்க வேணாமா? இத்தனை நேரம் செய்யவே இல்லையே. சம்பந்தப்பட்ட விஜயே பேசாம இருக்காரு. அல்லது அவர்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய அவர்களுக்கு எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் திமுக வச்சுட்டாங்க இல்லையா? அப்ப இதுல என்ன பேசுறாங்க? இதுல கட்சி பேதம் இல்லாமல் ஒரு பெண் குறித்து பேசியிருக்காங்க, ஒரு நடிகை குறித்து பேசியிருக்காங்க, தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா அது எதிர்வினை ஆற்ற வேண்டியது அவர்கள் தான். அவர்களே மாய்மூடி மௌனமையா இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு சார். ரொம்ப எங்கு போகிறது இந்த அரசியல்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இதற்கு என்ன கருத்து சொல்றதுனே தெரியல நமக்கு. நன்றி திரு கோடங்கி ஆபிரகாம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நடிகை த்ரிஷா தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்த கருத்து பலத்த சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அதற்கு த்ரிஷா தரப்பிலிருந்து ஒரு கண்டன அறிக்கையானது வழக்கறிஞர் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக தரப்பிலிருந்தோ அல்லது நடிகை த்ரிஷா குறித்தான இந்த கருத்துக்கு எதிராக நடிகர் சங்கம் தரப்பிலிருந்தோ இதுவரை எந்த ஒரு கருத்தும் பதியப்படவில்லையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் வலுவாக எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.